Hi students, welcome to Neet Tricks. நம்ம இந்த வீடியோவில் how to apply MBBS BDS counseling வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட Neet Tricks சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். how to apply MBBS BDS counseling. அதில் நீங்கள் tnmedicalselection.inங்கிற வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா MBBS BDS counseling கொடுத்துருப்பாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டா கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டானா மேனேஜ்மெண்ட் கோட்டா பதிஞ்சிக்கலாம். MBBSனால் MBBS அந்த கவர்மெண்ட் கோட்டா பதிஞ்சிக்கலாம். அதுக்குள்ளே கிளிக் பண்ணி உள்ளுக்க போனீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர்னு இருக்கும். அந்த ரெஜிஸ்டரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட நேமு, லாகின் ஐடி, பாஸ்வேர்டெல்லாம் க்ரியேட் பண்ண சொல்லுங்கள். அதை க்ரியேட் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனுக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணோன்னே உங்களுக்கு லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் க்ரியேட் ஆயிரும். அந்த லாகின் ஐடியும் அந்த பாஸ்வேர்டும் மெசேஜில் இருக்கிறத பார்த்து லாகின்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். பேக் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா லாகின் ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்கள் லாகின் ஐடியும் உங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டையும் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அப்ளை பண்ணி ஓகே கொடுத்து உள்ளுக்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4 காலம் இருக்கும். அந்த 4 காலத்தில் ஃபஸ்ட்டு காலம் வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷனுங்கிற காலம் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட நேம் கேட்டிருப்பாங்க. அடுத்ததாக வந்து உங்கள் அப்பா அம்மா நேம் கேட்டிருப்பாங்க. அடுத்து நீங்கள் எங்கே பிறந்தீங்க அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க, பிளேஸ் ஆஃப் பர்த். அடுத்து உங்களோட பிறந்த தேதி கேட்டிருப்பாங்க. அடுத்து ஆனா பெண்ணான்னு கேட்டிருப்பாங்க. அடுத்து நேஷ்னாலிட்டி இந்தியன் போட்டுருக்கோங்க. நேட்டிவிட்டி எந்த இடத்துல இருக்கீங்க, ரிலீஜன் எந்த மதம், கம்யூனிட்டி எந்த கம்யூனிட்டியில் வரீங்க, கேஸ்ட் நேம் எழுதிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது கம்யூனிட்டி லாஸ்ட் இது பார்த்துருப்போம். பர்சனல் இன்ஃபர்மேஷன் அது கம்யூனிட்டியில் எம்பிசி இல்லை ஓசி இல்லை பிசி எந்த கம்யூனிட்டியில் வரீங்களோ அதை போட்டுக்கோங்க. கேஸ்ட் நேம் என்னான்னு போட்டுக்கோங்க. நீங்கள் எந்த ஜாதியாக இருக்கீங்களோ அந்த நேம் போட்டுக்கோங்க. அடுத்தது ஆதார் நம்பரை என்டர் பண்ணணும். ஓகேவா? அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இன்ஃபர்மேஷனில் இஷ்யூ டிஸ்ட்ரிக் எந்த டிஸ்ட்ரிக்டில் இஷ்யூ பண்ணாங்க உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ரெண்டாவது வந்து இஷ்யூ தாலுக்கா, நீங்கள் எந்த தாலுக்காவில் இருக்கீங்க. இப்போ மதுரைன்னு எடுத்திங்கன்னா அந்த எந்த தாலுக்காவில் அந்த நீங்கள் வாங்கின கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எங்கே இஷ்யூ பண்ணாங்களோ அந்த தாலுக்கா வருதோ அதை என்டர் பண்ணுங்கள். அடுத்து வந்து இஷ்யூயிங் அத்தாரிட்டி யார், தாசில்தார் தான் இஷ்யூ பண்ணுவார். ஓகேவா? அடுத்து வந்து சர்டிஃபிகேட் நம்பர். நீங்கள் வந்து அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் இருக்கும், டிஎன் சொல்லி ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை ஃபுல்லாக அப்படியே என்டர் பண்ணிடுங்க. ஓகேவா? சர்டிஃபிகேட் நம்பர் அதுதான். ஓகேவா? அடுத்த டேட் ஆஃப் இஷ்யூ, தாசில்தார் என்னைக்கு என்டர் பண்ண அந்த கையெழுத்து போட்டிருப்பாங்க ஒரு பச்சை இங்கில், அது கீழே தாசில்தார் வந்து இஷ்யூ பண்ண டேட் இருக்கும், அதை என்டர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து கம்யூனிகேஷன் அட்ரஸில் நீங்கள் எந்த அட்ரஸ், இப்போ பெர்மனண்ட் எங்கேயா, இப்போ நீங்கள் எங்கே பெர்மனெண்ட்டாக இருக்கீங்களோ அந்த அட்ரஸை நீங்கள் என்டர் பண்ணணும். ஓகேவா? அடுத்து வந்து நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க, எந்த ஊரில் இருக்கீங்களோ அதை என்டர் பண்ணணும். ஓகேவா? அடுத்து வந்து எந்த ஸ்டேட், தமிழ்நாடு ஸ்டேட். ஓகேவா? அடுத்து பின்கோடு, நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் வரீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டினுடைய பின்கோடை நீங்கள் என்டர் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது நம்ம வந்து பெர்மனண்ட் அட்ரஸ் பார்க்க போகிறோம். நீங்கள் மேலே என்ன அட்ரஸ் கொடுத்தீங்களோ, உங்களோட டிஸ்ட்ரிக் என்ன கொடுத்தீங்க, இல்லை உங்களோட ஸ்டேட் என்ன கொடுத்தீங்க, இல்லை நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டோட பின்கோடை வந்து நீங்கள் மேலேயே என்ட்ரி பண்ணியிருப்பீங்க. அதுதான் உங்களோட பெர்மனண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அதவே வந்து அட்ரஸ் இஸ் சேம்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். சப்போஸ் நான் வந்து இப்போதைக்கு வேறு இருக்கேன், வீடு காலி பண்ணி வேறு எதுக்கு போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து பெர்மனெண்ட் அட்ரஸை கொடுத்துக்கலாம். ஏன்னா சில பேர் வந்து வீடு கட்டுறது ஒன்றா இருக்கும், வீடு வந்து வேறு இடத்துல கட்டிட்டு வாடகை வீட்டில் இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க மேலே வந்து நீங்கள் இருக்கிற அட்ரஸை கொடுங்க. பெர்மனெண்ட்டில் வந்து நீங்கள் வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க முடியுமா அந்த வீட்டோடைய அட்ரஸை கொடுங்க. ஏன்னா அதுக்கு வந்து நீங்கள் பெர்மனெண்ட்டாக மாறி இருப்பீங்க. ஓகேவா? அடுத்து வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, எமினன்ட் ஸ்போர்ட் பர்சனாக இருந்தாலும் சரி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இதாக இருந்தாலும் சரி, இல்லை பர்சன் வித் டிசபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா இதில் எந்த ஆப்ஷனில் நீங்கள் வாரீங்களோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண பிறகு இந்த மாதிரி ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வரவங்களுக்கு பெர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 100 ரூபா வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? அதனால் வந்து நீங்கள் எந்த இதில் வரீங்களோ அதை நீங்கள் கிளிக். அடுத்ததாக ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து 6th-லேருந்து 12th வரையும் தமிழ்நாட்டில் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து எஸ் கொடுக்கணும். நோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லும். எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லாது. ஓகே, நீங்கள் 7.5% ரிசர்வேஷனில் வாரீங்க அப்படின்னா கீழே உள்ளதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸ்டடிடு 6th to 12th வரையும் நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்க அப்படின்னா 7.5 ரிசர்வேஷன் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு வந்து நீங்கள் 7.5 ரிசர்வேஷனில் வரீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன்னு கொடுத்துருங்க. மேலே இருக்கக்கூடியது காமனான மோடுக்குரியது. ஓகேவா? அடுத்தது வந்து கிளாஸ் 6th வந்து இயர் ஆஃப் பாசிங், நீங்கள் எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க. ஓகேவா? ஸ்கூல் நேம் என்ன, ஸ்கூல் டைப்பு ப்ரைவேட்டா இல்லை செல்ஃப் ஃபைனான்சிங்கா இல்லை கவர்மெண்ட்டா என்னன்னு போட்டுக்கோங்க. டிஸ்ட்ரிக் எந்த டிஸ்ட்ரிக், ஸ்டேட் என்னது. அதே மாதிரி 6th, 7th, 8th, 9th, 10th, 11th, 12th. ஓகேவா? இதில் வேறு சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 6th to 8th வரையும் கவர்மெண்ட்டில் படிச்சுட்டு 9th ப்ரைவேட்டில் படிச்சுட்டு திருப்பி 10th to
12th வந்திருப்பீங்க, அவங்களாம் வந்து நாட் எலிஜிபிள் ஃபார் 7.5% ரிசர்வேஷன். ஓகேவா? நான் வந்து 4 வருஷம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கேனே, மிச்சம் 3 வருஷம் வந்து படிக்கலனே அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது. 6th to 7th வரையும் கன்ஃபார்ம் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா மட்டும்தான் நீங்கள் வந்து 7.5% ரிசர்வேஷனுக்கு நீங்கள் எலிஜிபிள். ஓகேவா? நீங்கள் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து மேண்டட்டரின்னு கொடுத்துட்டாங்க. நேற்றே வந்து கவர்மெண்ட் வந்து இஷ்யூ பண்ணிருச்சு. அது வந்து இப்போதைக்கு இது வந்து மேண்டிட்டரி கிடையாது. ஏன்னா அப்ளிகேஷனுக்கு, ஏன்னா நிறைய பேத்துக்கு வந்து இன்னும் இஷ்யூ பண்ணாமே இருக்காங்க. ஆனால் கவுன்சிலிங்க்கு அந்த சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் இல்லைன்னா உங்களை அலோவ் பண்ணுறதே கஷ்டம். ஓகேவா? அடுத்து அதே மாதிரி 7.5% வந்து 2022 பாஸ் பண்ணவங்களுக்கு சிஓ ஆஃபீஸ் போகணுன்னு அவசியம் இல்லை. ஹெச்எம்கிட்ட நீங்கள் கையெழுத்து வாங்கினாலே போதுமானது. நெக்ஸ்ட்டு அகாடமிக் டீட்டெயில்ஸ். அகாடமிக் டீட்டெயில்ஸில் 3Aன்னு கொடுத்துருக்காங்க. நீட் UG 22 டீட்டெயில்ஸ். உங்கள் அட்மிட் கார்டில் இருக்கக்கூடிய ரோல் நம்பர் எழுதிக்கோங்க. அடுத்து நீங்கள் அப்ளிகேஷன் நம்பர் எழுதிக்கோங்க. அடுத்து வந்து நீட் ஸ்கோர், நீங்கள் 720க்கு எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எழுதிக்கணும். அடுத்து நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் இன் நீட் UG எக்ஸாம். நீங்கள் வந்து ரிப்பீட்டராக இருக்கீங்கன்னா 2 இயர்ஸ்னு போடணும். ரிப்பீட்டர்னா 3 இயர்ஸ். அந்த மாதிரி உங்களுக்கு கணக்கு இருக்குது. ஃபஸ்ட் இயராக செகண்ட் இயர் படிக்கிறீங்களா என்னான்ட்டு. நீங்கள் UG நீட் எக்ஸாம் வந்து ரிட்டன் பிளேஸ் நீங்கள் எங்கே எழுதுனீங்க அப்படின்னு தமிழ்நாடுன்னு போட்டுக்கோங்க. ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் தான் ஸ்டேட்டு தான் கேட்குறாங்க. அதனால் நீங்கள் வந்து எந்த ஸ்டேட்டுன்னு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? Have you undergone any coaching for the NEET UG 2022 exam through coaching center? நீங்கள் எந்த கோச்சிங் சென்டருக்கு போனீங்களோ அந்த கோச்சிங் சென்டருக்கு போயிருந்தீங்க அப்படின்னா எஸ்ன்னு போட்டுக்கோங்க. இல்லை நான் எந்த கோச்சிங் சென்டருக்கும் போகல, வெறும் வீட்டிலேருந்து தான் நான் படித்தேன் அப்படின்னா நீங்கள் நோ போட்டுக்கோங்க. எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா என்ன கோச்சிங் சென்டருங்கிற நேமை வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். ஓகேவா? அடுத்து வந்து 3Bக்கு வந்து அகாடமிக் இன்ஃபர்மேஷன் சொல்லி குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் வந்து HSCன்னு போட்டுக்கோங்க. நேம் ஆஃப் தி போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் போட்டு தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எஜுகேஷன் போட்டுக்கோங்க. ஓகேவா? இதுதான் வந்து நீங்கள் ஃபில்அப். அடுத்து குரூப் கோடு எங்கே இருக்கும் அப்படின்னா உங்களோட மார்க் ஷீட், உங்களோட 12th மார்க் ஷீட்டில் நீங்கள் எந்த குரூப்பில் வரீங்க. பயோமேக்ஸ்னால் பயோமேக்ஸ்க்கு ஒரு குரூப் கோடு இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோடு இருக்கும். பியூர் சயின்ஸ்னால் பியூர் சயின்ஸ்க்கு ஒரு குரூப் கோடு இருக்கும். அந்த குரூப் கோடை நீங்கள் என்டர் பண்ணணும். ஓகேவா? குவாலிஃபைடு இயர், நீங்கள் எந்த இயரில் எக்ஸாமினேஷன் எழுதி பாஸ் பண்ணிங்க அப்படின்னா 2019 20 இல்லை 21 ரிப்பீட்டர்ஸ் அவங்க பார்த்து போட்டுக்கோங்க. ஓகேவா? எந்த இயரில் பாஸ் பண்ணிங்க. HSC பெர்மனெண்ட் ரெஜிஸ்டர் நம்ம இதில் நிறையா பேருக்கு குழப்பம் இருக்குது. பெர்மனெண்ட் ரெஜிஸ்டர் நம்பர் எழுதணும். ஓகேவா? ரோல் நம்பர் எழுதக்கூடாது. 12th மார்க் ஷீட்டில் மேலே கொடுத்துருப்பாங்க பெர்மனெண்ட் ரெஜிஸ்டர் நம்பர்னு போட்டு அதை தான் எழுதணும். ஓகேவா? பேரண்ட் ஆல் தி சப்ஜெக்ட் ஆஃப் HSC அண்ட் ஈக்குவலண்ட் எக்ஸாமினேஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட். எத்தனை அட்டெம்ப்டில் நீங்கள் வந்து எந்தெந்த சப்ஜெக்டை பாஸ் பண்ணிங்க அப்படின்னா எல்லாருமே ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே பாஸ் பண்ணிங்க போட்டுக்கோங்க. ஓகேவா? அண்டர் கோயிங் கம்ப்ளீட்டட் எனி ப்ரொஃபஷனல் கோர்ஸ். எஸ்னா எஸ்ன்னு போட்டுக்கோங்க. நோன்னு போட்டுங்க. எஸ்ன்னு போட்டிங்கன்னா எந்த இன்ஸ்டியூட்டு என்னென்னலாம் அந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. ஓகேவா? அடுத்து 3Cயில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க் அப்டைன்ட் இன் HSC அகாடமிக் ஆர் ஈக்குவலண்ட் எக்ஸாமினேஷன். ஓகேவா? அதில் வந்து சப்ஜெக்ட் இடத்துல சப்ஜெக்ட் போட்டுருங்க. ரோல் நம்பர் இடத்துல ரோல் நம்பர் போட்டுக்கணும். பெர்மனெண்ட் ரெஜிஸ்டர் நம்பர் தான் போடணும். ரோல் நம்பர் போடக்கூடாது. மந்த் எந்த மந்தில் பாஸ் ஆனீங்க, எந்த இயரில் பாஸ் ஆனீங்க, மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க, அப்டைன் மார்க் எவ்வளோ வாங்கி, இதே மாதிரி 4 சப்ஜெக்ட்டுமே நீங்கள் அப்ளை. அடுத்தது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் மதர் டங்க் வந்து தமிழ்னு போட்டுக்கோங்க. மீடியம் ஆஃப் இன்டராக்ஷன் இங்கிலீஷ்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? அடுத்து வந்து பேரண்ட் ஆக்குபேஷன், என்ன ஆக்குபேஷன் பண்ணுறாங்களோ அந்த ஆக்குபேஷன் வந்து போட்டுக்கோங்க. கூலி தொழிலுக்கு என்ன வருதோ அதை போட்டுக்கோங்க. கீழே அவங்க கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஆனுவல் இன்கம் ஆஃப் பேரண்ட் கார்டியன். நீங்கள் பெர் மந்த்துக்கு இன்கம் போடக்கூடாது, ஆனுவல் இன்கம் போடணும். வருஷத்துக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ அதை தான் போடணும். அடுத்து சிவிக்ஸ் நேட்டிவ், வில்லேஜா இல்லை பஞ்சாயத்தா இல்லை முனிசிபாலிட்டி லைனில் வருதா அப்படின்னு போடணும். சிவிக் ஸ்கூல் எந்த இடத்துல இருக்குது, முனிசிபாலிட்டி இதில் வருதா இல்லை பஞ்சாயத்தில் வருதா இல்லை வந்து கிராமம் இதில் வருதா அப்படின்னு போட்டுக்கணும். அடுத்து வந்து நேட்டிவ் டிஸ்ட்ரிக், எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க, இப்போ எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரை நீங்கள் போட்டுக்கணும். ஓகேவா? அடுத்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் டியூஷன் ஃபீ கன்செஷன். ஃபஸ்ட்டு கிராஜுவேட் நீங்கள் போட்டிங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸ்லாம் வந்து 1.5 லட்சம் ரூபாய் வந்து ஃபீ கன்செஷன் கொடுப்பாங்க. ஓகேவா? எஸ்னா எஸ்ன்னு போட்டுக்கோங்க, நோனா போட்டுக்கோங்க. நோ போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ண சொல்லாது. எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணும். மை பிரதர் சிஸ்டர்ஸ் அவைல்டு ஃபஸ்ட்டு கிராஜுவேட் டியூஷன் ஃபீ கன்செஷன். உங்கள் தங்கச்சி அக்கா தங்கச்சிலாம் வாங்கியிருக்காங்களா படிச்சுருந்தா அவங்கள வந்து போட்டுக்க சொல்லணும். அடுத்தது அப்பா வந்து எங்கே படித்தாங்க, தமிழ்நாட்டில் தான் ஃபுல்லாக படித்தாங்களா இல்லை பாதி அளவு படித்தாங்களா இல்லை அதர் ஸ்டேட்ஸில் படித்தாங்களான்னு போட்டுக்கணும். அதேமாதிரி ஃபாதர் படித்த காலேஜ் ஃபுல்லாக வந்து தமிழ்நாடா இல்லை அதர் ஸ்டேட்ஸா இல்லை பார்ஷியலி தமிழ்நாடு பார்ஷியலி அதர் ஸ்டேட்ஸ்னு போட்டுக்கோங்க. அதேமாதிரி மதருக்கும் வந்து நீங்கள் இப்போ ஃபுல்லாக வந்து தமிழ்நாட்டில் தான் படிச்சிருந்தாங்கன்னா தமிழ்நாடுன்னு போடுங்க. இல்லை பார்ஷியலி தமிழ்நாடுன்னு போட்டு அதர் ஸ்டேட்ஸில் படிச்சிருந்தா அதர் ஸ்டேட்ஸ்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? அதேமாதிரி மதர் படித்த காலேஜ் வந்து தமிழ்நாடு தான்,
எங்கள் அம்மா அப்பா வந்து 2 பேருமே தமிழ்நாட்டில் தான் படித்தாங்கன்னா ஃபுல்லி இன் தமிழ்நாடுன்னு போடணும். பாதி தான் அங்கே படிச்சிருந்தாங்கன்னா பாதி அளவு வந்து தமிழ்நாட்டில் படித்தாங்கன்னு போட்டுக்கணும். ஓகேவா? அதர் ஸ்டேட்ஸ்ன்னு போட்டிருந்தாங்கன்னா அதர் ஸ்டேட்ஸ்ன்னு போட்டுக்கணும். இல்லை நார்த் ஸ்டடியில் அப்பாவும் அம்மாவும் படிக்கலை அப்படின்னா நார்த் ஸ்டடின்னு போட்டுக்கணும். ஓகேவா? அதர் கண்ட்ரி அப்படின்னா இந்த இந்தியாவை விட்டு வேறு ஏதாச்சும் ஃபாரின் கண்ட்ரீஸில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ஆர்ஐ கோட்டாவில் வந்துடும். ஓகேவா? அதனால் வந்து நீங்கள் எதுன்னு பார்த்து யோசனை பண்ணி போடுங்க. ஓகேவா? அப்பா அம்மாட்ட கேட்டுட்டு நீங்கள் எங்கே படிச்சிங்க என்னன்னு சொல்லி கரெக்டான ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து அப்லோட் பண்ணும்போது நீங்கள் மேனேஜ்மெண்ட் என்ஆர்ஐ கோட்டா அந்த மாதிரி இதில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் யோசனை பண்ணி தெளிவாக இந்த 4 காலத்தையும் ஃபில்அப் பண்ணுங்கள். ஓகேவா? கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட். அப்ளிகேஷனுடைய கடைசி பார்ட் வந்துடுச்சு. அதில் வந்து ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் தான் வந்து 5th பார்ட்டு. அதில் வந்து அப்லோடு ஃபோட்டோகிராஃப்னால் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கணும், ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். ஓகேவா? அடுத்து வந்து போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ இருக்கணும். அதில் வந்து வித் உங்கள் பேரோட எந்த டேட்டில் எடுத்தீங்கன்னு இருக்கணும். ஓகேவா? அடுத்து வந்து அப்லோடு சிக்னேச்சர், உங்களோட சிக்னேச்சர் நீங்கள் கையெழுத்து போடுற சிக்னேச்சர் வந்து ப்ளூ பெனில் இருக்கணும். ஓகேவா? நீங்கள் வந்து வேறு எந்த பென்லையும் போடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து உங்களோட தம்பு இம்ப்ரெஷன் வந்து வேறு இருக்கணும். ஓகேவா? அந்த தம்பு இம்ப்ரெஷனையும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஓகேவா? அடுத்து வந்து என்ன டாக்குமெண்ட் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் பண்ணணும்னா எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு, +1 மார்க் ஷீட்டு, ஹச்எஸ்சி மார்க் ஷீட்டு, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் இது 4 வந்து சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீட் போனஃபைட் சர்டிஃபிகேட்டு, பேரண்ட்டோடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு, பேரண்ட் அண்ட் காலேஜ் சர்டிஃபிகேட், பேரண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், பேரண்ட் அந்த ஆதார், ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் இது எதையாச்சும் ஒன்று ஏதாச்சும் போஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். இதான் வந்து ஒரு பையன் வந்து எனக்காண்டி வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணாங்க, இந்தாங்க ப்ரோ நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா அவங்களோட தான் உங்களுக்கு டெமோவாக நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். அந்த பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகேவா? இதான் வந்து அவங்க அப்லோட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ். ஓகேவா? அதெல்லாம் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணியிருக்கோங்க. எதுக்காண்டி அப்படின்னா யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகேவா? அதுக்காண்டி தான். பட் டெமோ வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கு. இந்த சர்டிஃபிகேட் வந்து ஒரிஜினலில் தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். நீங்கள் வந்து ஜெராக்ஸ் எடுத்து அதை நான் அப்லோட் பண்ணவான்னு கேட்டிங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஒரிஜினல் வந்துட்டு தான் நீங்கள் டெமோவில் ஒரிஜினலை வந்துட்டு தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் விசாரம் வந்து ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் அதை எடுத்து பண்ணக்கூடாது. ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா இது ஆதார் கார்டே அவங்க வந்து ஃபுல்லாக வச்சு ஸ்கேன் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அவங்க வந்து பெர்ஃபெக்டாக முடிச்சிட்டாங்க அப்ளிகேஷனை. நான் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் அப்படின்னாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு. ஓகேவா? அடுத்து வந்து 12th மார்க் ஷீட்டும் அப்லோட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே அப்லோட் பண்ணிட்டாங்க. மோஸ்ட்லி அவங்க எல்லாமே அப்லோட் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து போனஃபைட் சர்டிஃபிகேட் 7.5% வந்து சிஇஓட்ட கையெழுத்து வாங்க தேவையில்லை. எப்போனா 2022 எழுதினவங்களுக்கு மட்டும்தான். 2021 அதுக்கு முன்னாடி எழுதினவங்களாம் சிஇஓட்ட கையெழுத்து வாங்கணும். ஓகேவா? அதனால எல்லா டாக்குமெண்ட்டையும் நீங்கள் பெர்ஃபெக்டாக அப்லோட் பண்ணாதான் உங்களுக்கு அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ண. சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிவ்யூ பேஜ் காமிப்பாங்க. அந்த ப்ரிவ்யூ பேஜில் நீங்கள் ஃபில்அப் பண்ணியிருக்கிறது எல்லாமே கரெக்டானு பார்த்துக்கணும். நீங்கள் விசாரம் பார்க்காம ஓகே கொடுத்துட்டீங்கன்னா உன்னால் திருப்பி சேஞ்ச் பண்ண முடியாது. அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண தான். ஓகேவா? அதனால் ப்ரிவ்யூ பேஜில் நீங்கள் ஃபில்அப் பண்ண அப்பா அம்மா பேர் எல்லாமே நீங்கள் ஃபில்அப் பண்ண எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? கரெக்டாக இல்லாமல் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுதான் அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிரும். தப்பாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. திருப்பி சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா? இதை முடித்த பிறகு சேவ் அண்ட் சப்மிட் பண்ணி நெக்ஸ்ட் பக்கம் போனீங்க அப்படின்னா பேமெண்ட் மெத்தடை நீங்கள் 500 rupees கட்டி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிட வேண்டியது. அவ்வளோதான். இந்த டெமோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.